யார் ஒருத்தர் சொல்கிற வார்த்தை உங்களை ரொம்ப தைரியமும் சந்தோஷமும் படுத்துங்க. சில நேரங்களில் அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஏன்னா இந்த வரி கூட இருக்கும், தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவான். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது. தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை இப்படின்ற லைனும் இருக்குது. ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ரீசெண்டாக சச்சின் வந்து அவரோட பையனுக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதில் வந்து அழகாக ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஏன்னா 2021 அவர் விளையாடுறாரு, பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல, ரொம்ப ஒரு பெரிய பொறுமை இருக்குது அவருக்கு. அதுவே அதுக்கு சச்சின் டெண்டுல்கரோட மகனுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாம். அதில் அவர் சொல்லியிருந்த வார்த்தை என்னென்னா, கிரிக்கெட் வந்து உன்னுடைய பொறுமையையும் உன்னுடைய திறமையையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும், விட்டுறாத அப்படின்னு போட்டிருந்தார். அதுதான் உண்மை. இது நாட் ஓன்லி கிரிக்கெட்டுங்க, இந்த உலகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பொறுமையையும் நம்மளுடைய திறமையும் சேம் டைம் சோதிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் எல்லா இடங்கள்லையும் நமக்கு பொறுமையும் தேவை, சில இடங்களில் நமக்கு திறமையும் தேவை. இன்னொன்று, நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்தை லவ் பண்ணுறோன்னா அதுக்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேணாம். ஈவன் பதிலுக்கு லவ் கூட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் நிறைய பெரிய மனிதர்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இந்த மாதிரி விளையாட்டாக இருக்கலாம். நான் அன்பு செலுத்துறேன்னா பதிலுக்கு அது எனக்கு கொடுக்குமான்னு கேட்டால் கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ்வாக எடுத்துகிட்டு ஹாப்பியாக இருந்துடலாங்க.